முன்னொரு காலத்தில் ஒரு புனித நகரத்தில் உவமன்யு என்ற நல்ல மன்னன் ஆட்சி செய்தார். தவறான சூழலில் துர்வாச முனிவரின் சாபம் காரணமாக அவர் தன் பலத்தை இழந்தார். தன் தவறை உணர்ந்த உபமன்யு துர்வாசரிடம் மன்னிப்பு கேட்டார். முனிவர் பலசவனம் என்ற புனித தலத்தில் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்தால் சாபம் தீரும் என அறிவித்தார். மன்னன் நாள்தோறும் அன்னதானம் செய்யத் தொடங்கினார். ஆண்டுகள் கடந்தன. பக்தியும் தியாகமும் நிறைந்த அந்த இடம் புகழ் பெற்றது. ஒரு நாள் வயதான அந்தனர் வேடத்தில் ஸ்ரீமன் நாராயணர் வந்தார். அவருக்காக பரிமாறப்பட்ட உணவுகளை அனைத்தையும் அவர் உண்டு தீர்த்துவிட்டார். மன்னன் அதிர்ச்சி அடைந்தார். மன்னன், ஐயா, இன்னும் என்ன வேண்டும் என கேட்டார். அந்தனர், ஒரு குடம் அப்பம் வேண்டும் என்றார். அப்பம் தயாரிக்கப்பட்டது. பெருமாள் அதை வாங்கியவுடன் சாபம் தீர்ந்தது. மன்னன் மீண்டும் பலமடைந்து தன் பக்தியின் வெற்றியை கண்டார். இந்த நிகழ்வால் திவ்ய தேசங்களில் பலசவனம் தலம் உருவானது. திருச்சியில் உள்ள அப்பக்குடத்தான் கோவில் பஞ்சரங்க கஷேத்திரங்களில் ஒன்றாகும். கருவறையில் ரங்கநாதரின் தலை அருகே மார்க்கண்டேய முனிவரை காணலாம். அவரின் பின்னால் வெள்ளியால் ஆன அப்பக்கூடம் ஒன்றையும் காணலாம். இன்னொரு திவ்ய கஷேத்திரங்களை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.